ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 12th மேக்ஸ் சாப்டர் 9ல் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா எப்படி பார்க்கணுன்னு தான் பார்க்க போகிறோம். 2 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, 3 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க. ஓரலாக 9th சாப்டர் அப்படின்னாலே டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இந்த கான்செப்டை இப்போ நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஸோ இப்போ நான் சொல்கிற கொஸ்டின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரியில் வர்ற ப்ராப்ளம்ஸ். கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி லாஜிக்ஸில் இருக்க ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம 2 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பிடிஏ கொஸ்டின். ஸோ அதில் கேட்ட கொஸ்டினை கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எவாலுவேட் இன்டெக்ரல் -2 log 2லேருந்து +log 2 வரைக்கும் லிமிட் இருக்குது. e பவர் மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இதான் கொஸ்டின். இந்த இன்டெகிரேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் எக்ஸ்னால் தெரியும், அது வந்து ப்ளஸ் எக்ஸாக இருக்கலாம் மைனஸ் எக்ஸாக இருக்கலாம். 2 கேட்டகரி இருக்குது. நம்ம ஜென்ரலாக பார்த்தா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா -log 2லேருந்து +log 2 வரைக்கும் லிமிட் இருக்குது. நடுவில் என்ன இருக்குன்னா கன்ஃபார்மாக 0 இருக்கும். ஏன்னா அது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ 0 இருக்கும். இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். அப்போ இந்த போர்ஷனில் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் எக்ஸை நீங்கள் ப்ளஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஆனால் நெகட்டிவ் எக்ஸை எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் போட்டு எழுதினா தான் ப்ளஸ் எக்ஸாக மாறும். அப்போ இந்த போர்ஷனில் எடுக்கிறம்போது மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணணும் மாடுலஸ் எக்ஸ்க்கு பதிலாக. இந்த போர்ஷன் எடுக்கும்போது மாடுலஸ் எக்ஸ்க்கு பதிலாக வெறும் எக்ஸ்னு எடுத்தால் போதும். ஸோ ரெண்டுமே மாடுலஸ் எக்ஸோட வேல்யூஸ் இன்டர்வலுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அப்போ சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம், கொஸ்டின் எழுதிக்கோங்க. கொஸ்டின் எப்பவுமே ஐ நேம் வச்சுக்கோங்க. -log 2லேருந்து +log 2 வரைக்கும் e பவர் மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் டிஎக்ஸாக தான் இருக்கும். ஆனால் இன்டர்வல் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போது -log 2லேருந்து 0 வரைக்கும், அப்புறம் 0லேருந்து log 2 வரைக்கும் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. ஃபஸ்ட்டு இன்டர்வல் எடுக்கும்போது e பவரில் மைனஸ் போட்டுக்கோங்க. மாடுலஸ் எக்ஸை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு -x dx ப்ளஸ் இங்கே e பவர் மைனஸ் போட்டுக்கோங்க. மாடுலஸ் எக்ஸை எடுத்துகிட்டு வெறும் எக்ஸ்னு எழுதுனா போதும். ஸோ இந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சிடும். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். இது வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ e பவர் எக்ஸோட இன்டெகிரேஷன் e பவர் எக்ஸ். லிமிட் வந்து லோயர் லிமிட் -log 2, அப்பர் லிமிட் 0 ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸோட இன்டெகிரேஷன் e பவர் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் பக்கத்தில் மைனஸ் இருக்கிறதுனால அதை டிவைட் பண்ணணும். -1 டிவைட் பண்ணியாச்சு. லிமிட் ஓவர் 0 to log 2. இப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் 0ன்னு அப்ளை பண்ணால் e பவர் 0 மைனஸ் e பவர் எக்ஸ் இருக்க பிளேஸில் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்போ -log 2. இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மோட ஆன்சர். செகண்ட் டேர்ம் இந்த -1 நான் வெளியில் வைக்க போகிறேன். மைனஸ் இப்போ உள்ளே என்ன இருக்குன்னா e பவர் மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். e பவர் மைனஸ் எக்ஸை எடுத்துகிட்டு இந்த log 2 எழுதணும். அப்புறம் மைனஸ் e பவர் எக்ஸை எடுத்துகிட்டு 0ன்னு அப்ளை பண்ணால் e பவர் 0 தான், -0ன்னு தேவையில்லை. இப்போ இந்த பிளேஸில் பார்ப்போம். e பவர் 0னா 1 மைனஸ் இந்த மைனஸ் வந்து 2ஓட பவருக்கு போயிடும். 2ஓட பவருக்கு போனால் 2 பவர் -1 வரும். 2 பவர் -1 அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் e பவர் log 2 பவர் -1, e பவர் 0னா 1. இப்போ இங்கே ஆன்சர் 1 மைனஸ் e பவர் log கேன்சல் ஆயிரும். 2 பவர் -1 அப்படின்னா 1/2 மைனஸ் இங்கேயும் e பவர் log கேன்சல். 2 பவர் -1னா 1/2. 1 மைனஸ் 1/2ஓட ஆன்சர் 1/2. இங்கே அதே மாதிரி தான் 1லேருந்து 1/2 செப்பரேட் பண்ணால் 1/2. ஆனால் 1 தான் கிரேட்டர் நம்பர், அப்போ மைனஸ் யூஸ் பண்ணணும். ஸோ -1/2ன்னு வரும். இடையில ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +1/2 ஆயிரும். இப்போ 1/2 + 1/2 1. ஸோ இந்த கொஸ்டினையும் நமக்கு 2 மார்க் லெவலில் தான் கேட்குறாங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பார்ப்போம். எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2 sin x by 1 + cos² x dx. ஸோ இதுவும் பிடிஏயில் போட்ட கொஸ்டின் தான். பிடிஏ கொஸ்டின் நம்பர் 2ல் இருக்கும். நான் முதல் கொஸ்டினை வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2 sin x by 1 + cos² x dx. இப்போ இதில் அசம்ஷன் என்ன அப்படின்னா, அந்த பையில் இருக்க காசை தான் நீங்கள் அஸ்யூம் பண்ணணும். t = cos x. அப்போ டீயை டிவைஷேட் பண்ணால் dt/dx, cos x டிவைஷேட் பண்ணால் -sin x. எனக்கு கொஸ்டினில் sin x இருக்குது, மைனஸ் இல்லை. அப்போ மைனஸை நான் லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன். கொஸ்டினில் வந்து sin x dx இருக்குது, அப்போ dx அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ -dt = sin x dxன்னு வந்துடும். இப்போ நம்ம
எக்ஸில் இருந்த டேர்ம்லாம் டி கன்வெர்ட் பண்ணுறதுனால லிமிட்டும் மாறும். ஸோ லிமிட் என்ன மாறும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸோட லிமிட் தான் இருந்துச்சு. எக்ஸோட லிமிட் தான் என்ன இருந்துச்சுன்னா 0வும் π/2. இப்போ நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறோம் டீக்கு. டீனா என்ன, காஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் காஸ் 0 1. ஸோ டீயோட வேல்யூ 1 வந்துருச்சு. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக π/2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா காஸ் π/2 0 ஆயிரும். ஸோ காஸ் 0னா 1, காஸ் π/2 அப்படின்னா 0. இப்போ 1லேருந்து 0க்கு லிமிட் மாறிடும். புது லிமிட் வந்துருச்சு. இப்போ கொஸ்டினை மாற்றுவோம். I = அந்த இன்டெக்ரல் எழுதிக்கோங்க. 0 எழுத வேண்டாம். 0க்கு நேராக அப்போ 1 வந்துருச்சு. அப்போ 1. π/2க்கு நேராக 0 வந்துருச்சு. அப்போ 1 to 0. அடுத்து sin xக்கும் dxக்கும் சேர்த்து மைனஸ் டிடின்னு போடணும். எழுதியாச்சு. அப்போ மேலே ஒன்றுமே இருக்காது. 1/1 ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னால் இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னால் டி ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக ஆக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த 1லேருந்து 0ன்னு இருக்கிற லிமிட் அதை மாற்றி போட்டுக்கிறேன். 0லேருந்து 1 போட்டால் அந்த மைனஸ் போயிடும். மைனஸ் இல்லாதப்போ இப்படி பண்ணோன்னா மைனஸ் வந்துடும். ஸோ இப்போ மைனஸ் இருக்குது, அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ ரிமைனிங் 1/1 ப்ளஸ் டி ஸ்கொயர் டிடி. இதோட ஃபார்முலா என்னென்னு பார்ப்போம். ரூட் இல்லை, மைனஸ் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக் இதோட ஃபார்முலா இன்டெக்ரல் 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னால் டேர்ன் இன்வர்ஸ் எக்ஸ்னு வரும். அதே மாதிரி இங்கே டேர்ன் இன்வர்ஸ் டி. இதுதான் ஃபார்முலா. இந்த டேர்மில் பாருங்கள், எங்கேயுமே ரூட் இருக்காது, மைனஸ் இருக்காது. 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போ அதனால் டேன் இன்வர்ஸ் டீன்னு மட்டும் போட்டால் போதும். 0லேருந்து 1 வரைக்கும். ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணுவோம். டேன் இன்வர்ஸ் டீக்கு பதிலாக 1, அப்புறம் டேன் இன்வர்ஸ் டீக்கு பதிலாக 0. டேர்னில் எப்போ 1 வரும், 45 டிகிரி வரும். அப்போ இங்கே 45 டிகிரி. டேன் இன்வர்ஸ் 0னா 0. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 45 டிகிரி தான். π/4 தான் நம்மளோட ஆன்சர். இது செகண்ட் கொஸ்டின். இது எல்லாமே 2 மார்க் லெவல் தான். தேர்டு கொஸ்டின் ஜென்ரலாக பார்த்தா 2 மார்க் 3 மார்க் மட்டும்தான் கஷ்டமாக கேட்பாங்க. தேர்ட் சாப்டர் 9th சாப்டரில் 5 மார்க் கொஸ்டின் கேட்குறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க. அது க்ரியேட்டிவாக இருந்தாலுமே ஈஸியாக தான் இருக்கும். தேர்டு, எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 sin inverse x whole square divided by root of 1 minus x square dx. ஸோ பார்த்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் மொதல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ரெண்டாவது பார்த்த கொஸ்டின் பிடிஏல ரெண்டாவது கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். இப்போ பார்க்குற கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் 4வது கொஸ்டின் பேப்பராக இருக்கும். 4வது கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினாக இருக்குது. சொல்யூஷன் பார்ப்போம். இதில் வந்து t = கண்டிப்பாக இன்வர்ஸ் வந்துச்சுன்னா அதை தான் டீன்னு அஷ்யூம் பண்ணணும். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்தாச்சு. இதை டிவைட் பண்ணால் dt/dx. அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிவைட் பண்ணால் 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எனக்கு dt மட்டும்தான் வேணும். ஸோ 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் இந்த dx அந்த சைடு போயிடும். இந்த மாதிரி டேர்ம் கொஸ்டினில் இருக்கான்னு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது dx/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரைட். நெக்ஸ்ட்டு லிமிட்டு சேஞ்ச் ஆகும். என்ன லிமிட்டு மாறும்னு பார்ப்போம். என்ன இருந்துச்சு, இப்போ என்ன வரப்போகுது. எக்ஸோட லிமிட் வந்து இது தான். 0லேருந்து 1 வரைக்கும் இருக்குது. 0லேருந்து 1 வரைக்கும். சைன் இன்வர்ஸில் 0ன்னு போட்டிங்கன்னா அது 0 டிகிரி தான். அதே சைன் இன்வர்ஸ் 1ன்னு போட்டோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் 0னா 0 டிகிரி. சைன் இன்வர்ஸில் 1 போட்டோம் அப்படின்னா அது 90 டிகிரி. π/2. இப்போ இந்த இடத்துல π/2. அப்போ இப்போ கொஸ்டின் ஐன்னு வச்சுக்கோங்க. லிமிட்டு மாறிடும். லிமிட் வந்து 0லேருந்து π/2 வரைக்கும். இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸை எடுத்துகிட்டு டி அப்படின்னு போட்டால் மேலே இருக்க ஸ்கொயரோட சேர்த்து டி ஸ்கொயர். அப்புறம் இந்த போர்ஷன்லாம் சேர்ந்து தான் நான் டிடின்னு வச்சுருக்கேன். அப்போ டிடின்னு போட்டுக்கலாம். இப்போ கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக மாறிடுச்சு. இன்டெக்ரல் டி ஸ்கொயர், அவ்வளோதான். டி ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், t³/3. இந்த நம்பருக்கு லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π/2. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். π/2க்கு பவர் 3. டி எடுத்துகிட்டு π/2 பவர் 3 டிவைடட் பை 3. இந்த லோயர் லிமிட் 0ன்னு போட்டால் 0³ தான் வரும். அதை விட்டுறலாம். அப்போது π³/8 டிவைடட் பை 3. 8 கீழே வந்துடும். அப்போ நம்மளோட ஆன்சர் I = π³/24. ஸோ π³/24 தான் தேர்டு கொஸ்டினோட ஆன்சர். இதே மாதிரி பிடிஏ கொஸ்டின் பேப்பர் 6 ஒன்று இருக்கும். அதில் இருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ மொத்தம் 4 2 மார்க் தான்.
கிரிட்டிக்கலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலில் இருக்கும். இந்த கொஸ்டின் பார்ப்போம். எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 மாடுலஸ் எக்ஸ் பை எக்ஸ் டிஎக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. மாடுலஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸாகவும் இருக்கலாம், ப்ளஸ் எக்ஸாகவும் இருக்கலாம். இங்கே என்ன கண்டிஷன்னா 0 to 1க்குள்ளே எல்லா நம்பரையும் பாசிட்டிவ். 0லேருந்து 1 வரைக்கும் நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 0.1 0.2 பாசிட்டிவ் நம்பர் தான். அதுக்கு நீங்கள் மாடுலஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ மாடுலஸ் எக்ஸ் வந்து இந்த இன்டர்வலில் ப்ளஸ் எக்ஸாக தான் இருக்கும், மைனஸ் எக்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போது கொஸ்டின் ஈக்குவல் டு 0லேருந்து 1 வரைக்கும் மாடுலஸ் எக்ஸ் பை எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து 1 வரைக்கும் மாடுலஸ் எக்ஸ்னால் வெறும் எக்ஸ் தான், இந்த எக்ஸ் எப்போவுமே எக்ஸாக தான் இருக்கும், இது கேன்சல் ஆயிரும். அப்போ மாடுலஸ் எக்ஸ் எடுத்துகிட்டு வெறும் எக்ஸ் போட்டுட்டு கேன்சல் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இன்டெக்ரலுக்கும் டிஎக்ஸ்க்கு நடுவில் எதுவுமே இருக்காது. அப்போ இன்டெக்ரலும் டியும் கேன்சல் ஆயிரும், மிச்சம் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இன்டெக்ரல் டிஎக்ஸ்னால் எக்ஸ் 0லேருந்து 1 வரைக்கும் லிமிட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஐ ஈக்குவல் டு அப்பர் லிமிட் அப்படின்னா 1, லோயர் லிமிட் 0, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டாச்சு, மைனஸ் 0 போட்டாச்சு, ஆன்சர் 1. ஸோ ஐ ஈக்குவல் டு ஐனா கொஸ்டின் வேறு ஒன்றும் இல்லை, இன்டெக்ரலோட வேல்யூ 1. ஸோ இந்த 4 கொஸ்டின் தான் 2 மார்க் லெவலில் ஹையர் லெவலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ 3 மார்க் லெவலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு 3 கொஸ்டின் தான் 3 மார்க் லெவலில். ஒன்று வந்து பிடிஏயில் கொஸ்டின் பேப்பர் 1ல் இருக்கும், அடுத்து பிடிஏ கொஸ்டின் பேப்பர் 2ல் ஒன்று இருக்கும், அடுத்து கொஸ்டின் பேப்பர் 6ல் ஒன்று இருக்கும். இந்த 6ல் கேட்ட கொஸ்டின் மே 2002லேயும் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதை கம்பேர் பண்ணும்போது 2 மார்க்கை விட இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பாருங்கள். எவாலுவேட் 0 to 1 2x by 1 plus x square dx. ஸோ இதை வந்து லோக்கலாகவே நம்ம கம்பேர் பண்ணலாம். டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருமா? வரும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அப்போது கொஸ்டின் ஈக்குவல் டு 0 to 1 2x by x square dx. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிடலாம். லாக் போட்டு பையில் என்ன இருக்குது 1 + x, அதை அப்படியே எழுதுங்க, அவ்வளோ முடிஞ்சு. ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வருது, அப்போ லாக் போட்டு எழுதிக்கலாம், இதெல்லாம் போயிடும். சிம்பிளாக சொல்லணும். அப்போ நம்மளோட ஆன்சர் பார்ப்போம். இதுக்கு மட்டும் லிமிட் போட்டால் போதும், 0லேருந்து 1 வரைக்கும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் லாக் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டால் 1 ஸ்கொயர் 1, இது ஒரு 1 2 லாக் 2 மைனஸ் லாக் எக்ஸுக்கு ஸ்கொயரு பதிலாக 0 ஸ்கொயர்னு போட்டோம்னா மிச்சம் லாக் 1 மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலாக லாக் 1னா 0, அப்போது லாக் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் 3 மார்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. செகண்ட் எவாலுவேட் integral 0 to pi by 2 sin square x plus cos power 4x dxன்னு இருக்குது. ஸோ கொஸ்டின் ஐன்னு வச்சுக்கிறேன். integral 0 to pi by 2 sin square x அப்படியே எழுதிருங்க. ஆனால் cos power 4 இருக்கா, அதை ப்ளஸ் போட்டு தான் போட்டிருக்காங்க, அப்போ நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். அதனால் இங்கே ஒரு dx போட்டு முடிச்சிருவோம். திரும்ப integral 0 to pi by 2 cos power 4x dx, இதை தனியாக எழுதிக்கிறோம். இதுக்கு நமக்கு என்ன ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்குது. நான் ரிடக்ஷன் ஃபார்முலா ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். இந்த 2 இருக்கா, இந்த 2 எடுத்து பையில் எழுதிருங்க. அப்போ மேலே 1 கம்மி பண்ணி எழுதுங்க. 2ல் 1 கம்மி பண்ணால் 1. ரிடக்ஷன் ஃபார்முலாவில் 1/2 வந்துச்சுன்னா π/2ன்னு போட்டு முடிச்சிடணும், அவ்வளோதான். ரிடக்ஷன் ஃபார்முலா கண்டிஷன் என்னென்னா 0 இருக்கணும், π/2 இருக்கணும், இங்கே சைனோ காசோ ஏதோ ஒன்று இருக்கணும். அதான் ஸ்டார்டிங்காக இருக்க ஃபார்முலா. ரெண்டுமே இருந்தால் வேறு ஃபார்முலா. சைன் காஸ் ரெண்டு ப்ளஸில் இருக்குது, இல்லை மைனஸில் இருக்கலாம். அப்படி இருந்தால் பிரித்து எழுதிருங்க. பிரித்து எழுதிட்டு சைன் ஸ்கொயராக சைன் பவர் 3 சைன் பவர் 4 என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த நம்பர் எடுத்து இங்கே எழுதிடணும். மேலே 1 கம்மி பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் 1/2 வர்ற வரைக்கும் எழுதணும். ஆக்சுவலாக கண்டிஷன் நமக்கு 1/2 வந்துருச்சு, அதனால் நான் வந்து இந்த ஷார்ட்கட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். அடுத்த ஷார்ட்கட் இங்கே பாருங்கள். இதில் 4 இருக்குது, அப்போ இதில் 4 வரும், மேலே 1 கம்மியாக வரும் 3. இங்கே 1/2 வரல, வருதான்னு பார்ப்போம். இந்த 3லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணால் 1, 4லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணால் 2. கண்டிப்பாக 2வை தான் சப்ராக்ட் பண்ணணும், அது சைனாக இருந்தாலும் காசாக இருந்தாலும். அப்போ இப்போ 1/2 வந்துடுச்சு. 1/2 வந்துட்டால் π/2 போடணும், அவ்வளோதான். இப்போ ஆன்சர் இது ஒரு π/4 ப்ளஸ் இங்கே ஒரு 3π/16 அப்படின்னு வருது. இப்போ ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்கே 4ஐ மல்டிப்ளை பண்ணி 4 டிவைட் பண்ணிங்கன்னா 4π/16
இது 3π/16 மொத்தம் 7π/16. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இது புக்கில் எங்கே இருக்கலாம் தேட வேண்டாம், சில க்ரியேட்டிவ் கொஷினாகவும் இருக்கும். தேர்டு கொஷின் நம்பர் 3. தேர்ட் கொஷின், எவாலுவேட் integral over 0 to π/3 secant x tan x divided by 1 plus secant square x dx. ஸோ இப்போ இதுக்கு நம்ம மீனிங் பார்ப்போம். அசம்ஷன் ஃபஸ்ட்டு, t ஈக்குவல் டு பையில் இருக்க அந்த சீக்கண்ட் ஸ்கொயரில் சீக்கண்டை மட்டும் எடுத்து டீன்னு அஷ்யூம் பண்ணுவோம். டீயை டிவைஷேட் பண்ணால் dt/dx. சீக்கண்ட் இருக்குது, அதை டிவைஷேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் வரும், tan x வரும். இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ டிடியோட வேல்யூ சீக்கண்ட் எக்ஸ் tan x dx. ஸோ இதை கொண்டு போய் தான் கொஸ்டினில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லிமிட் சேஞ்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம கொஸ்டினில் எக்ஸோட லிமிட் தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸோட லிமிட் தான் இந்த 0வும் π/3யும். 0 π/3 வந்து எக்ஸோட வேல்யூ. டி வேல்யூ ஃபஸ்ட்டு சீக்கண்டில் எக்ஸு பதில் 0ன்னு போட்டால் சீக்கண்ட் 0 வந்து 1. எனக்கு காஸ் 0 1னா சீக்கண்ட் 0 அதோட ரெசிப்ரோக்கல் அது 1 தான். அடுத்து 60 டிகிரி, π/3னா 60 டிகிரி. சீக்கண்ட் 60 என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/cos 60ன்னு சொல்லலாம். cos 60 வந்து 1/2. அப்போ 2 மேலே போகும். ஸோ 2 சீக்கண்ட் 60னா 2, அவ்வளோதான். அப்போ லிமிட் வந்து 1லேருந்து 2க்கு மாறுது. அப்போ I ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 1 to 2 இந்த சீக்கண்ட் எக்ஸு tan x dx இதை மொத்தத்தையும் சேர்த்து தான் நம்ம டிடின்னு போட போகிறோம். அப்போ 1/1 ப்ளஸ் சீக்கண்ட் எக்ஸுக்கு பதிலாக யூன்னு எழுத போகிறேன். அப்போ நமக்கு யூ ஸ்கொயர் வந்து டீன்னு எழுத போகிறேன். அப்போ டி ஸ்கொயர்னு வந்துடும். 1/1 ப்ளஸ் டி ஸ்கொயரோட இன்டகிரேஷன் ஃபார்முலா tan இன்வர்ஸ் டி. இதுக்கு லோயர் லிமிட் அப்பர் லிமிட். 2ன்னு அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு tan இன்வர்ஸ் 2ன்னு வரும். அடுத்து 1 அப்ளை பண்ணும்போது tan இன்வர்ஸ் 1 வரும். இப்போ tan இன்வர்ஸ் 2 மைனஸ் tan இன்வர்ஸ் எக்ஸு டீக்கு பதிலாக 1. tan இன்வர்ஸ் 2க்கு நமக்கு வேல்யூ தெரியாது, அன்னோன் வேல்யூ. அப்போ tan இன்வர்ஸ் 1னா 45 டிகிரி. tan 45னா 1 வரும்ல, அதனால் tan 45 டிகிரி, அவ்வளோதான். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் tan இன்வர்ஸ் 2 மைனஸ் π/4. ஸோ இதுதான் 2 மார்க் 3 மார்க் லெவலில் கிரிட்டிக்கலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் கேட்க ட்ரை பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.